Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? வீட்ல உருளைக்கிழங்கும் பிரெட் இருந்தா போதுங்க, இந்த அருமையான ஸ்நாக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி இப்படி சின்ன சின்னதா பிச்சு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கையால அதை மிக்ஸ் பண்ணும்போது இப்படி பெர்ஃபெக்டான ஒரு பிரெட் கிரம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு இந்த பிரெட் கிரம்ஸ் கூடயே சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேப்சிகம் தான் எடுத்து அதையும் நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போதும் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி. இனி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம்னா எல்லாம் ரெடி ஆயிடும். ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் டேஸ்ட்டுக்கு. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பட் சாட் மசாலா இருந்தா இன்னும் பெட்டர். ஸோ இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோங்க. ஸ்நாக்ஸ் வீட்டில் கேட்டாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை, ஏன்னா எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்கு. உருளைக்கிழங்கு இருந்தாலே மேஜரான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில். நான் செய்கிறது போலவே நீங்களும் ஒரு அழகாக அந்த நகட்ஸோட ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது என் குழந்தைக்கு செய்கிறேங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சமாக மட்டும் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ எல்லாம் ரோல் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் வச்சுருக்கேன். ஒன்றுன்னா எடுத்து அந்த பிரெட் கிரம்ஸில் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக், வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுங்க, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். திடீர்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போவே ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. பேன்ல ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்னொன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணலாங்க. வெஜிடபிள்ஸ் இதில் நம்ம சேர்த்துறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான். ஆமாம், இது ஃப்ரைடு தான், எனக்கு புரியுது, ஹெல்த்தி இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தானுங்க அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஃபுட் எங்கே தான் அவங்களுக்கு பிடிக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மற்றதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். பொட்டேட்டோ பிரெட் நகட்ஸ் ரெடியோ ரெடி.